guys, welcome to the Mark Room session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற question anomalous properties of p block element. அது என்ன anomalous properties? Which means a different behavior. நம்மளுக்கு தெரியும் ஒரு குரூப்ல எலிமெண்ட்ஸ் இருக்கு. For example, lithium, sodium, potassium and then rubidium, cesium. இது எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஆனா நம்மளோட செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் lithium, பெரிலியம், போரான். சோ இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சர்டைனான ஆளுங்க. சோ ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எதனால டிஃபரெண்டா இருக்குன்னா பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 4 பாயிண்ட் எழுதினீங்கன்னா கண்டிப்பா மார்க் கன்ஃபார்ம். என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, ஸ்மால் சைஸ். நம்மளுக்கு தெரியும் டவுன் தி குரூப் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். அப்ப செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டுக்கு கண்டிப்பா சைஸ் சின்னதா தான் இருக்கும். கரெக்ட்? Small size. First point. Second point, high ionization enthalpy. What does mean by ionization enthalpy? So, எவ்வளோ amount of energy தேவைப்படுது கடைசி ஆர்பிட்ல இருந்து எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு. அப்ப ஆட்டம் சின்னதா இருக்கும் போது நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அப்ப அங்க இருக்கிற எலக்ட்ரானை நம்மளால ஈஸியா எடுக்க முடியாது. நான் ஜாஸ்தி எனர்ஜி கொடுத்துதான் அங்க இருக்கிற எலக்ட்ரானை எடுக்க முடியும். கரெக்டா? அப்போ சைஸ் சின்னதா இருக்கிறனால அயனைசேஷன் என்தால்பியும் ஜாஸ்தி இருக்கு. அண்ட் தென் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சோ ஆட்டம் சின்னதா இருக்கனால என்ன பண்ணும்? ஓகே, வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஸ்மாலர் சைஸ் ஆட்டம். நியூக்ளியஸ் இங்க இருக்கு, அப்ப எலக்ட்ரான், அதோட எலக்ட்ரான் இருக்கு. வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துச்சுன்னா சோ இந்த நியூக்ளியஸ் வெளியில இருந்து வர எலக்ட்ரானையும் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. கரெக்ட், ரைட்? ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். கரெக்ட்? சோ அப்ப ஈஸியா எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும்? வெல்கமும் பண்ணிக்கும். சோ ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் தென் டி ஆர்பிட்டல் இல்ல. ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் இருக்கிறனால கோவலன்சி மேக்ஸிமம் 4 தான் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். எதனால? டி ஆர்பிட்டல் இல்ல. அங்க இருக்கிறது யார் மட்டும்தான் இருக்கா? 2s 2p. 2sல ஒரு ஆர்பிட்டல், 2pல மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல்? 3 ஆர்பிட்டல். கரெக்டா? அப்ப 3 + 1 4. அப்ப டோட்டலா மேக்ஸிமம் 4 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, சோ இதுவே நீங்க தேர்ட் பீரியட்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா அங்க மேக்ஸிமம் 6 பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ இந்த 4 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா மார்க் கன்ஃபார்ம். என்ன 4 பாயிண்ட்? ஸ்மால் சைஸ், ஹை அயனைசேஷன் என்தால்பி, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, absence of d orbital. So இதுதான் different behavior of second period elements. Okay, so next mark room session ல meet பண்ணலாம். Bye bye guys.